சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நேற்று காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அக்கினி நட்சத்திரம் முடிந்த பின்னரும் சென்னையில் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் நேற்று பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. சென்னை மாநகர் மற்றும் புறநகரின் சில பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், அரும்பாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. வடசென்னை பகுதிகளான திருவொற்றியூர், காசிமேடு, தண்டையார்பேட்டை, வியாசர்பாடி, எண்ணூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. ஆவடி அருகே பருத்திப்பட்டில் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த நிழற்பந்தல் பலத்த காற்றில் தூக்கி வீசப்பட்டது. பூந்தமல்லி தந்தை பெரியார் நகரில் தனியார் நிறுவனத்தின் மாடியில் போடப்பட்டிருந்த தகர மேற்கூரை இரும்பு கம்பிகளுடன் சேர்ந்து சூறைக்காற்றில் பறந்து கீழே விழுந்தது. இதில் சில வீடுகளின் சுவர்கள், ஏசி இயந்திரங்கள், கார் உள்ளிட்டவை சேதமடைந்தன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வண்டலூர், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், காட்டாங்குளத்தூர், சிங்கப்பெருமாள் கோவில், திருக்கழுங்குன்றத்தில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சுற்று வட்டாரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, பர்கூர், காவிரிப்பட்டினம், போச்சம்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. வேலூர், சத்வாச்சாலை, தொரப்பாடி, அரியூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தது. திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆலங்காயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூரிலும் இடி மின்னலுடன் கூடிய சாரல் மழை பெய்தது. புதுச்சேரியில் கார் மேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்று வீசிய போதும் மழை பெய்யாததால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். இதனிடையே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், சென்னையில் இன்று மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் எனவும் கணித்துள்ளது.